முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சாரங்கள் நள்ளிரவுடன் நிறைவு. தேர்தல் நாள் வரை அமைதி காலம் அமுல். அம்பலாங்கொடையில் நடுவீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட இருவர். சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் மீட்பு. சுன்னாகம் சம்பவம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணை. 4 போலீசார் பணியிடை நீக்கம். தந்தை செலுத்திய வாகனத்தில் மோதி 3 வயது குழந்தை பரிதாபமாக பலி. ரஷ்யா மீது பாரிய வான்வழி தாக்குதலை முன்னெடுத்த உக்ரைன். பல விமான நிலையங்கள் செயலிழப்பு. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் நாள் வரை அமைதி காலம் அமுலில் இருக்கும் எனவும் அக்கால பகுதியில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் வேட்பாளர்கள் அமைத்துள்ள தேர்தல் அலுவலகங்களை அகற்றுவதற்கு நாளை நள்ளிரவு வரை கால அவகாசம் வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. நவம்பர் 14 நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024 නොවැම්බර් මාසයේ 10 වෙනි පැන්දින පාර්ලිමේන්තු මැතිවරණයේ ඉහළ කාලය අද මධ්‍යම රාත්‍රී 12ට ආරම්භ වෙනවා. මධ්‍යම රාත්‍රී 12 සිට මැතිවරණ පවත්වන දින දක්වා සම්පූර්ණ කාලය තුල ඡන්ද ආයෝජනය කිරීම සහ මැතිවරණ ප්‍රචාර කටයුතු සියල්ල අවසන් වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අද දිනේදී පැවැත්වෙන රැලි සහ ඊට අදාළව ගන්නා වූ සියලුම වාර්තා විද්‍යුත් මාධ්‍යවල හෙට දිනේදී එක් අවස්ථාවක් ප්‍රවෘත්ති නිවේදනයේ ප්‍රකාශ කිරීම අවස්ථාවක් තියෙනවා. හෙට මධ්‍යම රාත්‍රියේ සිට ඡන්ද කොට්ටාශ මට්ටමින් තිබිච්ච සියලුම ප්‍රචාර කාර්යාල අවසන් කිරීමට සිදු වෙනවා. இந்த ஆண்டுக்கான தேர்தல் கண்காணிப்பில் பங்கேற்கும் ஆசிய நாடுகளின் தேர்தல் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. ஐரோப்பிய அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் மேலும் பலர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்திருந்த இறுதி பிரச்சார கூட்டங்கள் இன்று மாலை நடைபெற்றன. தேசிய மக்கள் சக்தியின் இறுதி பிரம்மாண்ட பேரணி இன்று மாலை கம்பஹா மாநகர சபை மைதானத்திலும் விலியந்தலை சோமவீர சந்திரசிறி விளையாட்டரங்கிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி மாபெரும் பேரணி அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு அலுத்கடை சந்தியில் முன்னெடுக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இறுதி பேரணியானது நாமல் ராஜபக்ச தலைமையில் தங்காலை கார்டன் வீடமைப்பு தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையிலும் சிலருக்கு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மேலும் 55,000 வாக்காளர் அட்டைகள் தபால் நிலையங்களில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 27 முதல் இந்த மாதம் 7 வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு தபால் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்டன. இந்த நிலையில் இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அருகிலுள்ள தபால் திணைக்களத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ளுமாறு பிரதி தபால் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்காளர் அட்டைகளை தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை தேர்தல் ஆணைக்குழு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்வரும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்களுக்கு நாடளாவிய ரீதியிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 18 மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக செயற்படும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் எதிர்வரும் 13 மற்றும் 14 மூடப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக
மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரச பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருவத்த பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் மீட்டியாகொட பகுதியில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை உருவத்த பிரதேசத்திற்கு நேற்று மதியம் மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவர் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மனைவி மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இதன்போது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கணவனும் மனைவியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் அம்பலாங்குடை கூலிகொட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர். இதனை அடுத்து போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் கணவன் பலமுறை விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் எனவும் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மனைவியின் சகோதரனும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஏற்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்றைய தினம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் மீட்டியாகொட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மோட்டார் சைக்கிளானது கடவத்தை பகுதியில் களவாடப்பட்டு இலக்கு தகடுகள் மாற்றப்பட்ட நிலையில் இந்த படுகொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா நெலுக்குளம் பகுதியில் 3 நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீதியில் தள்ளப்பட்ட நபர் ஒருவர் வாகனத்தில் மோதி காயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக நெலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வவுனியா நேரியகுளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் ஆவார். வாகனத்தில் மோதி காயமடைந்த நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெலுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தினை தொடர்ந்து போலீசார் நடந்து கொண்ட விடயம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MSM ஜருல் தெரிவித்துள்ளார். சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாகன சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தினை சிவில் உடையில் நின்ற போலீசார் பரிசோதிக்க முற்பட்ட வேளை குறித்த சாரதிக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை அடுத்து தாக்குதலை தடுக்க சென்ற சாரதியின் மனைவியையும் போலீசார் தாக்கியதாகவும் அவரின் கையில் இருந்த அவர்களின் 2 மாத குழந்தையை போலீசார் தட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தினை அடுத்து நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கூடியமையால் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MSM ஜருல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஒரு வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வேன் ஒன்றோடும் மோதியதால் ஏற்பட்ட ஒரு விபத்தாக பதியப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்றும் சாரதி அந்த வேனை அவ்விடத்தில் நிறுத்தாமல் செலுத்துகின்ற போது அவ்விடத்தில் சிவில் உடையில் இருந்த 2 போலீசார் முன்பட்டு அந்த வேன் வாகனத்தை நிறுத்தி அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது போலீசாருக்கும் அந்த வேன் வாகனத்தினுடைய சாரதிக்கும் அந்த வேனில் பயணித்த மற்றவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சிவில் உடையில் இருந்த வேறு சில உத்தியோகர்களும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கப்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கிடையிலே கைகலப்புகள் ஏற்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விபத்தில்
காயமடைந்த அந்த உத்தியோகத்தர் தற்போது தெளிப்பலை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசாரினால் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த விசாரணைகளின் போது குற்றவியல் தண்டனைக்குரிய காரணங்கள் காணப்பட்டால் அவர்கள் கூறிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மற்றும் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் ஒழுக்காற்று விடயத்தை பாதிக்கின்ற வகையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதேவேளை இந்த மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் 4 உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மருதானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புகையிரத குடியிருப்புக்கு முன்பாக ஜீப் வாகனம் ஒன்று வீட்டிற்கு அருகில் நிறுத்துவதற்காக சென்றபோது குழந்தையொன்று ஜீப்பில் நசுங்கி பலியாகியுள்ளது. மருதானை பகுதியில் உள்ள புகையிரத வீட்டு தொகுதியில் வசித்து வந்த 3 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று பிற்பகல் வீட்டுக்கு அருகில் ஜீப் வாகனத்தை நிறுத்துவதற்கு தந்தை பின்பக்கத்திற்கு வாகனத்தை செலுத்திய வேளையில் பின்னால் வந்த அவரது குழந்தை வாகனத்தின் மோதி விபத்துக்குள்ளான விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைகளின் தாமதம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். விமான நிலையத்தின் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அந்தந்த பிரிவு ஊழியர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ප්‍රශ්නයක් නමුත් ඊටත් වඩා ප්‍රශ්නේ ෆ්ලයිට් එක පරක් වුණා මේගොල්ලන්ගේ හොටෙල් වලට දාලා ඒගොල්ලන්ගේ බෑගේජ් ටික දීලා ඒ ෆැසිලිටි එක දෙන්න. இதன்போது விமானம் தாமதம் ஏற்படுவது தொடர்பில் 24 மணி நேரமும் பயணிகளுக்கு உடனடி தகவல்களை வழங்கவும் தாமத காலத்தில் பயணிகளுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கவும் விமான நிலையம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் விசேட பிரிவு ஒன்று விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட வேண்டுமென அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த காலதாமதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை கார் ஒன்று வீதியை விட்டு விலகி கொழும்பில் உள்ள லேக் ஹவுஸ் நிறுவன கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கு முன்பாக உள்ள பாதுகாப்பு வேலி பலத்த சேதமடைந்த போதிலும் சாரதிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய ஊவா சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.
ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உக்ரைன் பாரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவின் பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த பாரிய தாக்குதல் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் ராணுவம் மொத்தம் 34 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள ராமென்ஸ்காய், கொலோமென்ஸ்கி மாவட்டங்களிலும் மாஸ்கோவின் தென்மேற்கே உள்ள டொமேட்டடோவோ நகரத்திலும் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 34 ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணமாக டொமோட்டடோவோ உள்ளிட்ட 3 விமான நிலையங்கள் மூடப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ரஷ்யா மீது உக்ரைன் அண்மை நாட்களில் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் லெபனானை தளமாக கொண்ட இஸ்புல்லாவின் மறைவிடங்கள் மீதான பேஜர் மற்றும் வாக்கி-டாக்கி தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றைய தினம் முதல் முறையாக ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நேற்று நடந்த வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயத்தை முதன்முறையாக ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செப்டம்பர் 16 மற்றும் 17 திகதிகளில் லெபனான், சிரியாவின் சில பகுதிகளில் வெடிபொருட்களை கொண்ட ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி-டாக்கிகள் வெடித்ததில் சுமார் 39 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்நிலையில் குறித்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் உள்ளதாக குற்றம் சாட்டிய இஸ்புல்லா தாக்குதலுக்கு பழிவாங்குவதாகவும் அப்போது அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சூறாவளி மற்றும் மின்வெட்டினால் சிரமங்களை எதிர்கொண்ட கியூபாவில் அடுத்தடுத்து 6.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. கியூபாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டதாகவும், எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தின் மையம் பார்த்தலோம் மசோவிற்கு தெற்கே சுமார் 25 மைல் தொலைவில் அமைந்திருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கியூபாவின் கிழக்கு பகுதி முழுவதும் அதிர்வுகள் எதிரொலித்தன. சாண்டியாகோ டி கியூபா, அந்நாட்டின் 2வது பெரிய நகரமான கோல்குயின் மற்றும் குவாண்டனாமோ உள்ளிட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதிகளையும் நிலநடுக்கம் உலுக்கியது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அண்டை நாடான ஜமைக்காவிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஃபோல் புயல் கியூபாவின் பல பகுதிகளை தாக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதுடன் நாட்டின் பெரும்பகுதி மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கி போயிருந்த நிலையில் தற்போது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.